விநாயகர் கோயில் தொல்லைக்காசு சுவாமிகள் என்னும் மகான் மணற்குளக்கரையில் அமர்ந்திருந்த போது விநாயகப் பெருமான் மணற்குளத்தில் இருப்பதாக அசரீரி கேட்டது. உடனே சுவாமிகள் குளத்தில் இறங்கி விநாயகர் திருமேனியை வெளிக்கொணர்ந்து ஆலயம் அமைத்தார். இந்த விநாயகருக்கு வெள்ளைக்கார பிள்ளையார் என்றும் பெயர். விநாயகப் பெருமான் சிலையை கடலில் போடுமாறு சொன்ன வெள்ளைக்காரரின் கண் பார்வை பறிபோக தன் தவற்றை உணர்ந்து மீண்டும் கோயிலில் பிள்ளையாரை எழுந்தருளச் செய்து கோயிலை பெரிதுபடுத்தி கட்டினார். இந்த விநாயகப் பெருமானை மகாகவி பாரதி பாடி வணங்கியிருக்கிறார். இவரே மணற்குள விநாயகர் ஆவார். ஆபத் சகாய விநாயகர். திருத்தணிகையில் அருளும் விநாயகருக்கு ஆபத் சகாய விநாயகர் என்று பொருள். இந்த விநாயகர் முருகப்பெருமானுக்கே ஆபத்தில் உதவியவர். வள்ளியை கைப்பிடிக்க காதல் கைகூட அருளியவர். திருத்தணிகை மலைமேல் உள்ள முருகன் கோயிலில் 2வது பிராகாரத்தின் வடகிழக்கில் இந்த ஆபத்சகாய விநாயகர் அருள் பாலிக்கிறார். அடியார்களுக்கு எந்த இடையூறு ஏற்பட்டாலும் உடனே அவர்களை காத்து உதவி புரிய அவர் தயாராக இருப்பவர். அவரை மனதில் நினைத்து கூப்பிட்டால் முருகனுக்கு உதவியது போல் ஓடி வந்து காப்பாராம்.